14 மார்ச் 2026 தவக்காலத்துடைய 3ஆம் வார சனிக்கிழமையின் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்ற வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவோரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறு என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவன் தவக்காலத்துடைய 3ஆம் வார இறுதியில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்று நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை அன்னையின் வழியாக இறைவன் பாதத்தில் வைத்து சுபிக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர், இன்றைய நாளில் தூய மெட்டில்டாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அரச குடும்பத்தில் பிறந்து 14ஆம் வயதில் திருமணம் செய்து கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கை இருந்த போதிலும் அவர் கடவுளை ஜெபிப்பதிலும் ஏழைகள், அனாதைகள், விதவைகள் போன்றவருக்கு சேவை செய்வதிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். 936ஆம் ஆண்டு கணவன் இறந்த பின்பு மெட்டில்டா ஜெர்மனியின் அரசியாக ஆனவர். அவர் நீதியுடன் நாட்டை ஆட்சி செய்ததுடன் ஏழைகள் மற்றும் துன்புறுத்துவோருக்கு தொடர்ந்து உதவி செய்தார். பின்னர் அவரது 2 மகன்கள் வளர்ந்து தாய் அரசு சொத்துக்களை அதிகமாக செலவழிக்கின்ற குற்றம் சாட்டி அவரை ஆட்சியிலிருந்து நீக்கினார். அதனால் மெட்டில்டா மிகவும் துயரம் அடைகிறார். வாழ்க்கையின் இறுதி காலத்தில் எல்லாவற்றையும் துறந்து ஒரு துறவற மடத்தில் வாழ்ந்து இறைவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடமானது தாழ்மை, கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் மற்றும் ஏழைகளுக்கு சேவை செய்வதும் வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்புகள் என்று உணர்ந்து இன்றைய நாளில் நம்முடைய மன்றாட்டுக்களை தூய மெட்டில்டா வழியாக இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் தாட்சியை பற்றி இறைமகன் இயேசு அழகாக குறிப்பிடுகிறார். இருவேறு மனிதர்களை லூக்கா நற்செய்தியாளர் நம்முடைய கண்முன் நிறுத்துகிறார். ஒருவர் பரிசேயருமாக, மற்றொருவர் வரி தண்டுபவருமாக இருக்கிறார்கள். இவருடைய வேண்டுதல் மூலமாக நாம் கடவுளிடம் எத்தகைய மனநிலையோடு செல்ல வேண்டும் என்பதை இயேசு இன்று கற்றுத்தருகிறார். பரிசேயனுடைய மனநிலையை பார்ப்போம். ஒரு தற்பெருமை நிறைந்த ஒரு மனநிலை. கோயிலுக்கு செல்கிறார். அவர் கடவுளை அவர் தொழவில்லை, மாறாக தன்னையே அவர் தொழுகிறார். அவருடைய ஜெபம் ஒரு தற்பெருமை பட்டியல். நான் பிறரை போன்றவனல்ல, நான் நோன்பு இருக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன் என பல சாதனைகளை பற்றியே அவரை பற்றியே தான் பேசிக்கொள்கிறார். அவருடைய உள்ளத்தில் கடவுளுக்கு இடமே கிடையாது. நான் என்ற ஒரு அகந்தை மட்டுமே இருக்கிறது. நாம் பல நேரங்களில் மற்றவர்களை காட்டிலும் நான் தான் சிறந்த நினைக்கின்ற பொழுது நம்மிடமும் இந்த பரிசேய மனநிலை குடி புகுந்து விடுகிறது. யோசிப்போம், எத்தனை முறை நாம் பிறரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற அகந்தையில் வாழ்ந்திருக்கின்றோமா? இறைவனுக்கு வருகின்ற பொழுதும் அதை செய்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். மற்றொரு மனநிலையை பார்க்கின்ற பொழுது வரி வசூலிப்போர், வரி தண்டுபவருடைய ஒரு பாவியினுடைய மனநிலை, தாட்சி கொண்ட ஒரு மனநிலை. அவர் தூரத்தில் இருக்கிறார். அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல்
தன்னுடைய பார்வை அளித்துக் கொண்டு கடவுளிடத்தில் பாவியாக என் மீது இரக்கம் வையும் என்று கெஞ்சுகிறார். அவருக்கு தன்னுடைய குறைகள் தெரிந்திருக்கிறது. தான் ஒரு பாவி என்பதையும் கடவுளுடைய இரக்கம் மட்டும்தான் தன்னை மீட்க முடியும் என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். இவருடைய உள்ளத்தில் நான் என்ற அந்த அகந்தையானது மடிந்து போயிருக்கிறது. கடவுள் மட்டுமே பெரியவராக தெரிகிறார். கடவுளை பற்றியே பேசுகிறார். கடவுளுடைய இரக்கத்தை பற்றியே வேண்டுகிறார். கடவுளிடத்தில் தன்னையே ஒப்படைக்கிறார். கடவுளிடத்தில் நேருக்கு நேராக கடவுளுக்கு அருகில் செல்ல மனம் இல்லாமல், துணிவு இல்லாமல், கூடி குறுகி ஒரு தாட்சி நிலையில் அவர் இருக்கிறார். இந்த ஒரு நிலை என்றாவது நம்மிடத்தில் இருந்திருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். இந்த இரண்டு நபர்களை ஒன்றாக வைத்திருக்கின்ற பொழுது இறைவனுடைய தீர்ப்பானது அந்த வரி தண்டுபவர்தான் ஆண்டவருக்கு உகந்தவராக மாறி வீடு செல்கிறார். ஏனெனில் தம்மை தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார், உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார் என்று ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகள். ஆக ஜெபம் என்பது கடவுளிடத்தில் நம்முடைய தகுதிகளை பட்டியலிடுவதல்ல, மாறாக நம்முடைய பலவீனங்களை அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய அருளை பெறுவது. நாம் மற்றவர்களை ஒப்பிட்டோ அல்லது அவர்களை கணித்தோ நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை காட்டம் மேலாக என்று நினைக்கவும் கூடாது. ஆண்டவர் அனைவரையும் ஒரே சமநிலையில்தான் வைத்திருக்கிறார். நல்லவர் மீதும் தீயவர் மீதும் மழை பொழிகின்ற இறைவன் யாரையும் இவர் உயர்ந்தவர் அவர் தான் என்று கூறவில்லை. உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார், தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பறித்தண்டுபவரை போல மற்றவர்களை மதிப்பதற்கும் நம்மையே நாம் தாழ்த்துவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்லுவார், நான் குறைவுபட வேண்டும், ஆண்டவர் அதிகரிக்க வேண்டும். அதுதான் நாமும் செய்ய வேண்டும். மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்காமல் நம்மையே நாம் பார்த்து, நம்முடைய பலவீனங்களை பார்த்து இறைவனிடத்தில் நம்மையே நாம் ஒப்படைக்க வேண்டும். இந்த வாரத்தில் இந்த நாள் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னிடம் உள்ள நற்பண்புகள் எல்லாம் உம்முடைய கொடைகள், என்னுடைய பாவங்கள் எல்லாம் உம்முடைய இரக்கத்துக்கு உரியவை என்ற ஒரு உணர்வோடு ஜெபிக்க வேண்டும். இறைவன் அந்த ஒரு தாட்சியுள்ள இதயத்தை ஏற்றுக்கொள்வார். தாட்சியோடு இதயத்தில் அதன் வழியாக சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் நிறைவேற்றுவாக. தாட்சியோடு நல்ல இதயத்தோடு இறைவனிடத்து செல்வோம், உறவாடவும், நல்ல முறையில் செபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவாமை போற்றுகிறோம், ஆராதிக்கிற இந்த வாரத்துடைய இறுதி நாள், இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பயணித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தீரே, அனைத்து நலன்களால் நிரப்பினீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய காலை பொழுதுக்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய கிருபைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாளை நாம் தொடங்குகின்ற பொழுது அந்த வரி தண்டுபவரோடு அவர் இருந்திருந்த தாழ்மையுள்ள இதயத்தோடு நாங்கள் இன்று திருமண் மண்டியிட்டு செபிக்கிறோம். ஆண்டவரை பல நேரங்களில் பரிசெயரை போல எங்களுடைய திறமைகளையும் நற்செயல்களையும் எண்ணி பெருமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை காட்டான் மேலான என்று நினைத்து நாங்கள் வாழ்க்கையை வீணடைத்திருக்கிறோம். அந்த அனைத்து தருணத்திற்காக நான் என்ற அகந்த எண்ணத்தில் நான் அதிகளவில் வைத்தமைக்காக மகளிடம் மன்னிப்பு கேட்கிறோம். உமது இரக்கத்தினால் அந்த நான் என்ற ஒரு அகந்தையை இன்று என்னிடத்திலிருந்து அகற்றும் ஆண்டவரை. உம்முடைய இரக்கத்தால் மட்டும்தான் நான் வாழ்கிறேன் என்று எனக்கு நினைவுபடுத்தியறலும். இந்த புதிய நாளில் எங்களுடைய குறைகளை மறைக்காமல் உம்மிடத்தில் உண்மையாக நாங்கள் இருக்கின்ற நேர்மையை எங்களுக்கு தாரும். மற்றவர்களை குறை கூறாமல் ஒவ்வொருடமும் நற்பண்புகளை காணுகின்ற அன்பான ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்காமல் ஒவ்வொரு செயலிலும் உமது அருளை சார்ந்து வாழ்கின்ற ஒரு தகுதியை எங்களுக்கு தாரும். தம்மை தாமே தாழ்த்துகிற உயர்த்த என்ற முடிய வாக்குறுதின்படி இந்த நாள் முழுவதும் நான் தாட்சியோடு நடந்து கொள்ளவும் உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தலும். ஆண்டவர்களே, சொல்லாலும் செயலால் எப்பொழுதுமே உமக்கு உகந்ததாக இருப்பதற்காக தூயான வல்லமையான நிரப்பி அதை ஆசீர்வதித்தலும். தொடர்ந்து உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர் நடக்கின்ற இடங்களிலும் அதனால் ஏற்பட்ட விளைவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய இரக்கத்தினால் அரவணைத்துக் கொள்ளும். தேவையான உணவுகள், உடைகள், உறவிடத்தை தந்து அவர்களை காத்தரலும். ஆண்டவரை நாட்டு தலைவர்களிடையே நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி
அமைதி நிலவுவதற்கான எல்லா விதமான கிருபையை தாரும். உண்மையை நம்பி இந்த உலகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் படைத்த இந்த அழகிய உலகமானது அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வார, மனித ஒற்றுமையிலும் வாழ்ந்திட, உறவுகளை மேன்மைப்படுத்திட எல்லா வல்ல கிருபையை தந்து இந்த உலகை காத்தரலும், அழிவிலிருந்து காத்தரலும், பாதுகாத்தரலும். ஒரு பாதுகாப்பின் வளையத்தினால் இந்த உலகை காப்பாற்றி உலகில் உள்ள அகந்தைகளை நீக்கி, கோபங்களை நீக்கி, கசப்புணர்வுகளை நீக்கி, அமைதிய மகிழ்ச்சியும் நிலவு பெற ஆண்டரை நீரை உடனிருந்து வழிநடத்தியறலும். இன்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இந்த காணொளி மூலமாக நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரின் நீதாமை நிறைவேற்றுதலும். உம்மீது நம்பிக்கை கொண்டு என் பெயரை எதை கேட்டாலும் தருவென்று கூறியவரை உமது பெயரை நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை ஆசீர்வதித்து நல்ல பதிலை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.